அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம பாரதம் சொல்கிறோம் டாக்டர். இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் இந்த இளம் பருவத்தினருக்கே உண்டான இந்த பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது? கண்டிப்பாக சார், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ இளைஞர்கள் தான் இதை எல்லாமே முன்னெடுத்து செல்லணும். நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விகிதம் பார்க்குறப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.3ன்னு இருக்குது. இது 2.1 அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். அதாவது இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் சரிசமமாகி பேலன்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கும். இது நமக்கு மிகவும் இப்போ குறைஞ்சி போச்சு. அது கடுமையாக நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களை கடைபிடிக்கிறதுனாலையோ அதனாலையும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் இப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுறோன்னா டெம்பரரி மெத்தட்ஸ், தற்காலிக முறைகள், கருத்தடை முறைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணுறத அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து குறையுது. இது இளம் பருவத்தினர் தான் யூஸ் பண்ணணும். இளம் பருவத்தினர்னு சொன்னீங்கன்னா 18 மேலே தான் நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டோம். முதல் குழந்தை வந்து நாங்கள் 20க்கு மேலே பிறந்தால் போதும் அப்படின்றோம். 20 வயசுக்கு உள்ள குழந்தை பிறப்பை வந்து கொஞ்சம் தள்ளி போடணும். 18லேயே கல்யாணம் ஆனாலும் 20 வயசு வரைக்கும் குழந்தை வேண்டாம் அப்படிங்க. அப்போ ஒரு தற்காலிக முறை, கருத்தடை முறை, ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா நம்ம 20 வயசில் முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் சொல்கிறோம். அந்த 3 வருஷம் இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 வருஷத்தை தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில், ஆர்ம் கீழே டெல்டாய்டு மசிலுக்கு கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வருஷம் வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம். ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 வருஷத்துக்கு, ஒரு ஊசி வந்து 3 வருஷத்துக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை, யாரையும் போய்க்காது. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பிப்ரவரி மாதத்துல இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து வாய் வழியாக கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது அசௌகரியத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மேம்பட்ட நவீன தொழில்நுட்பத்தில் தோலுக்கு அடியில் வைக்கக்கூடிய இந்த டிவைஸ் ஆனது சிறு அளவில் நமக்கான அந்த கர்ப்பம் தரித்தலுக்கான இடைவெளியை நமக்கு நீட்டிச்சு கொடுக்குது. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை